Now we are going to see Standard 4th Science Term 1 Unit 2 Matter and Materials Part 2. Formulator 3 Transparent, translucent and opaque objects. Transparent means that you can see through. Translucent means allowing light to pass through but not transparent. Opaque means that you cannot see through. Have you ever seen through the பஸ் விண்டோ? பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது பஸ் விண்டோ வழியாக அவுட் சைடில் இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் வந்து பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பாக பார்த்துருப்போம். ஸ்கூல் பஸ், லோக்கல் பஸ்ஸில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது விண்டோ சீட்டில் உட்காரதுக்கு ரொம்ப ஆசைப்படுவோம். ஏன்? அப்போ தான் விண்டோ வழியாக நம்ம அவுட் சைடில் இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் பார்த்துட்டு வரத்துக்காக விண்டோ சீட்டில் உட்காரதுக்கு ரொம்ப ஆசைப்படுவோம் இல்லையா? Some objects allow light to pass through them. These helps us to see through them as the window of a bus. சம் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து லைட்டை பாஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணோம். அந்த ரீசன்னால் தான் பஸ்ஸில் இருக்கிற விண்டோ வழியாக நம்மளால் அவுட் சைடில் இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் நம்மளால் பார்க்க முடியுது. Let us see how different objects behave with light. First one, transparent objects. Transparent objects allow the light to pass through them. So we can see other objects clearly through transparent objects. எந்த ஒரு ஆப்ஜெக்ட் லைட்டை பாஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுதோ அது வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். இந்த டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் மூலமாக அதர் சைடில் இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் நம்மளால் கிளியராக பார்க்க முடியுது. எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஏரு, கிளாஸு அண்டு பியூர் வாட்டர். ஸோ இந்த இமேஜ் பாருங்கள், ஒரு கிளாஸில் வாட்டர் இருக்குது. லைட்டு அந்த வாட்டர் மேலே படும்போது அந்த வாட்டர் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த லைட்டை பாஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுது. ஸோ அதனால தான் அதர் சைடில் எல்லா லைட்டுமே பாஸ் ஆகிருக்கு. ஸோ அப்படின்னா வாட்டர் அப்படிங்கிறது டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்ட். செகண்ட் ஒன், டிரான்ஸ்லூசன்ட் ஆப்ஜெக்ட்ஸ். Translucent objects allow some light to pass through them. So we cannot see objects clearly, but we see them as blurred image through them. Blurred அப்படின்னா மிஸ்டி, மங்கலான. எந்த ஒரு ஆப்ஜெக்ட் தன் வழியாக சம் லைட்டை மட்டும் பாஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுதோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து டிரான்ஸ்லூசன்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இந்த டிரான்ஸ்லூசன்ட் ஆப்ஜெக்ட்ஸ் மூலமாக அதர் சைடில் இருக்கிற ஆப்ஜெக்டை நம்மளால் கிளியராக பார்க்க முடியாது. சம் மிஸ்டி இமேஜாக தான் நம்மளால் பார்க்க முடியும். எக்ஸாம்பிள்ஸ் வந்து பேப்பர் சோக்டு இன் ஆயில், ஸ்னோ அண்ட் வெஜிடபிள் ஆயில். இங்கே பாருங்கள், ஒரு கிளாஸில் வந்து வெஜிடபிள் ஆயில் இருக்குது. லைட் அது மேலே படும்போது இந்த வெஜிடபிள் ஆயில் என்ன பண்ணுதுன்னா சம் லைட்டு பாஸ் ஆகிறதுக்கு மட்டும்தான் அலோவ் பண்ணுது. ஸோ அதனால தான் அதர் சைடில் வந்து சம் லைட் மட்டும் பாஸ் ஆகிருக்கு. அப்படின்னா இந்த வெஜிடபிள் ஆயில் அப்படிங்கிறது டிரான்ஸ்லூசன்ட் ஆப்ஜெக்ட். 3. Opaque objects. Opaque objects do not allow light to pass through them. So we cannot see through these objects. எந்த ஒரு ஆப்ஜெக்ட் தன் வழியாக லைட்டை பாஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணலையோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து அபேக் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இந்த அபேக் ஆப்ஜெக்ட்ஸ் மூலமாக எந்த அதர் சைடில் இருக்கிற எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டும் நம்மளால் பார்க்க முடியாது. எக்ஸாம்பிள்ஸ் வுட்டு, ஸ்டோன் அண்ட் மெட்டல்ஸ். பாருங்கள், வுட்டு, இந்த வுட்டு மேலே லைட்டு ஃபால் ஆகும்போது அந்த லைட்டை பாஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணலை. பாருங்கள், அதர் சைடில் எந்த ஒரு லைட்டும் பாஸ் ஆகலை. அப்படின்னா வுட் அப்படிங்கிறது அபேக் ஆப்ஜெக்ட். Think and answer. Why should we build the walls of the house with bricks, opaque material, instead of glass, transparent material? நம்ம ஹவுஸை பில்ட் பண்ணும்போது ஏன் செங்கல் வச்சு கட்டுறோம், ஏன் கிளாஸை வச்சு கட்டுறதில்ல? அப்படி நம்ம கிளாஸை வச்சு ஹவுஸ் வந்து பில்ட் பண்ணோம் அப்படின்னா சன்லைட்டை வந்து உள்ளே வர்றதுக்கு அலோவ் பண்ணிடும். ஸோ அதனால் வீடு ஃபுல்லாக ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அண்ட் தென் ஹவுஸ் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். உள்ளே என்னென்ன மெட்டீரியல்ஸ் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது அவுட் சைட் பீப்புளுக்கு ஈஸியாக தெரியும். அதனால தான் பிரிக்கை வச்சு கட்டுறோம். பிரிக்கை வச்சு கட்டும் போது பிரிக் அப்படிங்கிறது அபேக் மெட்டீரியல். ஸோ லைட்டை என்ன பண்ணோம், உள்ளே வந்து அலோவ் பண்ணாது. அதனால் வீடு ஃபுல்லாக ஹீட் இருக்காது. அண்ட் தென் டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்காது. என்ன உள்ளே வச்சுருக்கோம், என்னென்ன மெட்டீரியல்ஸ் திங்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது அவுட் சைட் பீப்புளுக்கு தெரியாது. அதனால தான் பிரிக்ஸை வச்சு நம்ம ஹவுஸ் வந்து பில்ட் பண்ணுறோம்.
ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் த ஒர்க் ஷீட், நேம் ரைட் பண்ணணும், கிளாஸ் அண்ட் டேட் ரைட் பண்ணணும். ஓகேவா? கம்ப்ளீட் த சென்டென்ஸ் இன் யூ ஓன் வேர்ட்ஸ். உங்களோட ஓன் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி தான் சென்டென்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் மிஸ் கம்ப்ளீட் பண்ணுறேன். Transparent objects allow dash. Transparent objects allow the light to pass through them. So second and third நீங்கள் தான் ரைட் பண்ணணும். Try to answer. Write whether the objects are transparent, translucent or opaque. கீழே வந்து ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்பரண்ட்டாக, டிரான்ஸ்லூசண்ட்டாக, அபேக் அப்படிங்கிறத ரைட் பண்ணணும். ஒரு வாட்டர் பாட்டில், அது அதனோட சர்ஃபேஸ் வந்து கலரில் இருக்குது. அண்ட் தென் சர்ஃபேஸ் வந்து எப்படி இருக்குது, எப்படி ஸ்மூத்தாக இருக்குது. லைட் வந்து பாஸ் ஆகாது, அதனால் அபேக். அடுத்தது ஒரு கலர் பண்ண ஒரு கிளாஸ், ஒரு கலர் கிளாஸு. இல்லை வந்து லைட்டு கொஞ்சமாக தான் பாஸ் ஆகிறதுக்கு அலோவ் பண்ணும், அதனால் டிரான்ஸ்லூசன்ட். ஒரு பியூர் வாட்டர் அப்படிங்கிறதுனால டிரான்ஸ்பரண்ட். ஒரு ஒயிட் கிளாஸு, லைட்டு வந்து ஃபுல்லாக பாஸ் ஆகிறதுக்கு அலோவ் பண்ணும், டிரான்ஸ்பரண்ட். வுட்லாக் லைட்டை பாஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணாது, அதனால் அபேக். ஸ்னோ லைட்டை வந்து கொஞ்சமாக தான் பாஸ் ஆகிறதுக்கு அலோவ் பண்ணும், அதனால் டிரான்ஸ்லூசன்ட். Roman letter 4, reflection of light. We see the world around us with the help of light. லைட்டோட ஹெல்ப்னால தான் நம்ம சுற்றி இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் நம்மளால் பார்க்க முடியுது. Where do we get light from? Light may come either from the sun or from other sources like an electric lamp or a bulb. லைட்டு நம்மளுக்கு எங்கேருந்து கிடைக்குது? சன்கிட்டே இருந்து, இல்லைனா அதர் சோர்சஸ் லைக் அன் எலக்ட்ரிக் லேம்ப் ஆர் பல்ப் கிட்டே இருந்து நம்மளுக்கு லைட் கிடைக்குது. த ஆப்ஜெக்ட்ஸ் தட் கிவ் ஆஃப் லைட் ஆர் கால்ட் லைட் சோர்சஸ். எந்த ஆப்ஜெக்ட்டு நம்மளுக்கு லைட் கொடுக்குதோ அந்த ஆப்ஜெக்ட்ஸை வந்து இட்ஸ் கால்ட் லைட் சோர்சஸ். When light falls on a transparent material, it passes through it. However, when light falls on a polished surface of an opaque material, it does not pass through it. It bounces back. டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல் மேலே லைட் ஃபால் ஆகும்போது டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல் மூலமாக லைட் வந்து பாஸ் ஆகும். அபேக் மெட்டீரியல் மேலே லைட் ஃபால் ஆகும்போது it does not pass through it. ஆனால் it bounces back. bounces அப்படின்னா same like ball. The bouncing of light by any smooth or polished surface is called a reflection. ஒரு ஸ்மூத்தான சர்ஃபேஸ் இல்லைனா பாலிஷ்டு சர்ஃபேஸ் மேலே லைட்டு பட்டு ரிட்டன் அனுப்பப்படுது. இட்ஸ் கால்ட் ரிஃப்ளெக்ஷன். When you look into the mirror, you can see your own face on the mirror. What you see is a reflection of your face in the mirror. We also see reflections of other objects that are in front of the mirror. These reflections are formed by light and they are called images. இப்போது மிரர் முன்னாடி போய் நிற்கும் போது நம்மளோட ஃபேஸ் வந்து தெரியுது. ஸோ அதை வந்து என்னென்னு சொல்கிறோம்? ரிஃப்ளெக்ஷன் சொல்கிறோம். நம்மளோட ஃபேஸ் மட்டும் கிடையாது, மிரருக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கிற எந்த ஒரு ஆப்ஜெக்ட்ஸாக இருந்தாலும் அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த ரிஃப்ளெக்ஷன் எப்படி நடக்குது அப்படின்னா லைட்டால் ஃபார்ம் ஆகுது. தெர் ஆர் கால்ட் இமேஜஸ். ஓகே, ட்ரை டு ஆன்சர். இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மிரர், எக்ஸாம் பேட், நியூ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, பிளேட்டு, டேபிள் டாப்பு, பிளேட்டில் வந்து வாட்டர், இந்த மெட்டீரியல்ஸ்லாம் எடுத்துக்கணும். இல்லை போய் நம்ம பார்க்கும்போது எந்த மெட்டீரியலில் நம்மளோட ஃபேஸ் தெரியுது, கிளியராக தெரியுது, எப்படி தெரியுது அப்படிங்கிறத நீங்கள் ஆன்சர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டி ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட்டு. இதுக்கு வந்து ஒரு மிரரு, ஒரு டார்ச் லைட் வேணும். ஒரு ரூம்குள்ளே விண்டோ, டோரு இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரெண்டை மிரர் வச்சுட்டு ஒரு கார்னரில் நிற்க வைக்கணும். இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட இன்னொரு கார்னரில் டார்ச் லைட் கொடுத்து நிற்க வைக்கணும். இப்போ லைட் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு டார்ச் லைட்டை ஆன் பண்ண சொல்லி கரெக்டாக அந்த மிரரில் படுற மாதிரி டார்ச் லைட் ஆன் பண்ணணும். ஆன் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணணும். 6th ஒன்று பாருங்கள், நீங்கள் அப்சர்வ் பண்ணணும். ஆன்சர் த ஃபாலோயிங் ஃப்ரம் யுவர் அப்சர்வேஷன். என்னென்ன அப்சர்வ் பண்ணணும்னா, வென் யூ சேஞ்ச் த ஆங்கிள் ஆஃப் த மிரர் வாட் ஹேப்பன்ஸ் டு த லைட். இப்போது மிரரோட ஆங்கிளை மாற்றும் போது லைட்டில் வந்து என்ன சேஞ்ச் நிகழ்து அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஆர் யூ ஏபிள் டு டைரக்ட் த ரிஃப்ளெக்டட் லைட் யூஸிங் த மிரர்.
இப்போது மிரர்லேருந்து ரிஃப்ளெக்ஷன் ஆகுதுல்ல அந்த லைட்டு, அதனோட டைரக்ஷனை வந்து சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். மோர் டு நோ பாருங்கள். மிரர்ஸ் கேன் ரிஃப்ளெக்ட் சவுண்ட் வேவ்ஸ் டூ, ஸோ தே வேர் யூஸ்டு இன் த செகண்ட் வேர்ல்டு வார் டு டிடெக்ட் சவுண்ட்ஸ் கம்மிங் ஃப்ரம் எனிமி ஏர்க்ராஃப்ட். மிரர் அப்படிங்கிறது என்னது, ஃபேஸையும் ரிஃப்ளெக்ட் பண்ணும், அதாவது சம் இமேஜையும் ரிஃப்ளெக்ட் பண்ணும், லைட்டையும் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும், அண்ட் தென் சவுண்டு வேவ்ஸையும் ரிஃப்ளெக்ட் பண்ணும். செகண்ட் வேர்ல்டு வார் அப்போது எனிமி ஏர்க்ராஃப்டில் இருந்து வர அந்த சவுண்டை டிடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த மிரர்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.